வந்து ஃப்ரைடே ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆக்சுவலி விடிஜிபி பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் வீடியோ எடிட்டராக என்டர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து மூவி நைட் சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸில். அதாவது படம் போடுவாங்க. நாராயணா சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. போல் போட்டிருந்தாங்க. பிரஸ்டீஜ், ஃப்ரீ கை, படச்சென்னை, ஓர் தொழில். மோஸ்ட்டாக ஃப்ரீ கை இல்லைனா பிரஸ்டீஜ் தான். ஏன்னா அது ரெண்டு தான் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த ஒரு ஓட்டு ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த படம் போட்டுருவாங்க. ஆஃபீஸ் பெங்களூரில் தான் இருக்குது. அதான் டோல்கேட்டே தாண்டி இருக்கேன். இன்னைக்கு போய் சேர்ந்துருவோன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு டே தான் நான் எலக்ட்ரானிக் சிட்டி வழியாக போகிறேன். அதாவது அத்திப்பள்ளி வந்து போகிறது. நான் இல்லைனா சர்ஜாபுரா வழியாக தான் போவேன். இப்போல்லாம் ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சிருது. இப்பயே இது என்ன மாதம்? மார்ச் மாதத்துலேயே இவ்வளோ வெயில் அடி. ஏப்ரல் மே வரும்போது அதான் அவ்வளோதான் போகும். கிண்டன் ஒரு மாதிரி ஜாலியாக தான் போகுது. புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் இந்த ரீல்ஸ்லலாம் பார்க்குற எடிட்ஸு வீடியோஸ்லாம் நம்ம போய் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்று மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரியணும் வேறு எது வந்து வீடியோவில் மாற்றணுன்னு. ஆடியோ சொன்னாங்க. லாஸ்ட் வீடியோ வந்து ஆடியோ சொன்னாங்க. அதுக்கு தான் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் வந்து அது கூட மேட்ச் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாய்ஸ் எப்படி இருந்தாலும் எனக்கே தெரியும் அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அது மாற்றணும். வேறு எதுனா ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். ஆங்கிள் இந்த மாதிரி எதுனா இந்த மாதிரி வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக பழகிட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா இந்த வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இவங்கள பார்க்கலன்னா அந்த நாளே ஒரு மாதிரி இருக்கும். ரொட்டீனில் இருந்துட்டு இவங்ககிட்ட பேசலைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி டிராஃபிக் பார்க்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த டிராஃபிக்கை தான் மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். டிராஃபிக் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது. ரொம்ப ஹெவி டிராஃபிக்னு இல்லை, இருந்தாலும் வந்து இப்போ நான் இந்த இடத்துல இப்போ போகிறேன்னா இது கொஞ்ச நேரத்தில் திருப்பி நிற்கும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி திடீர்னு நிற்கணும். நான்லாம் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். நான் எங்கே இருக்கேன்னா நல்லூருக்கு முன்னாடி இருக்கேன். இங்கெல்லாம் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்னால தான் இன்னும் டிராஃபிக் ஆகுது. எப்போ முடியும்னு தெரில. அப்போ தான் வந்து இந்த டிராஃபிக்லாம் குறையும். ஒதுக்க முடியாது. இந்த சைடு கிளைமேட்டே ஒரு மாதிரி தான் இருக்குது. பெங்களூரு, ஒசூர்லலாம் காலையில் பாருங்கள். இப்போ நான் போகும்போது வந்து எனக்கு ஜில்லுன்னு இருக்குது, குளிருது. லைட்டாக தான் குளிருது. ஆனால் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. மத்தியானம்லாம் செம்ம வெயிலாக இருக்குது, செம்ம சூடு. லாஸ்ட்டாக வந்த பில்லு வந்து 9000. ரேங்க் ஷாஃப்ட்டு, டைம்டு செயின் எல்லாமே மாற்றினாங்க. அதில் வந்து ரேங்க் ஷாஃப்ட் மட்டும் கிளைம்னாங்க, வாரண்டி கிளைம்னாங்க. அதனால் 9000. ஏன்னா அது ஒரு 12,000. இந்த வயிற்றுச்சலாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மி சிசி வாங்கிட்டு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு. இப்போ ஏன் வந்து நான் கண்டினியூஸாக விளாக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னா, ஏன்னா நாளைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் ஆகிடும். திருப்பி இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் போட்டுருவேன். ஏன் இவ்வளோ சுறுசுறுப்பாக போட்டுட்ருக்கேன்னா, இதை வந்து நான் சோம்பேறித்தனமாக தான் போட்டுருந்தேன். ஒரு மாதத்துக்கு ஒரு விளாகு, இன்னும் 1.5 monthsக்கு ஒரு விளாகு அப்படி போட்டுட்ருந்தேன். ஓடணும்னு இருந்தேன். ஒரு 2 weeks ஒன்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து மைண்டில் வச்சுருந்தேன். ஆனால் வந்து போடவே இல்லை. ஏன்னா என் சோம்பேறித்தனம் தான். இப்போ ஏன் திடீர்னு இவ்வளோ கண்டினியூஸாக போடணும் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, ஃப்ரெண்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தான். இந்த ஃபஸ்ட்டு விளாகில் வந்து நான் ஒருத்தன் எனக்கு ஹெட்ஃபோன் கொடுத்தான். அவன் ஹெட்ஃபோன் தான் நான் மைக்குக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மைக்கு தான் இப்போயும் யூஸ் பண்ணுறேன். அந்த பையன் தான் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தான். இந்த மாதிரி போடணும்னு நினச்சா போட்டுக்கலாம் அப்படின்லாம் இல்லை. ஃப்ரைடே சாட்டர்டே போஸ்ட் பண்ணுறேன்னா தேர்ஸ்டேக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் நைட் நீ தூங்கலனாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணி வைக்கணும், பொறுப்பாக இருக்கணும் அப்படின்லாம் மோட்டிவேஷன் கொடுத்துருந்தான். இதுக்கு முன்னாடியே அதை வந்து நவீன் ஒரு பையன் அந்த ப்ரௌனி விளாக்ல ஒருத்தன் கண்ணாடி போட்டுருந்துருப்பான். அதுதான் கண்ணாடி போட்டிருந்தான், போட்டிருந்துருப்பான். அவன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேஷன்லாம் கொடுத்துருக்கான். அப்போல்லாம் கேட்கல. இப்போ வந்து அவன், நிக்கில், கிருஷ்ணா 3 பேர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்து எனக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தாரு, ஒழுங்காக போடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், போடலான்ட்டு. வீக்லி ஒரு விளாகு. வண்டி ஓட்டும்போது என்ன பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஃபீலிங்ஸை வந்து நான் வந்து
சாட்டிஸ்ஃபை பண்ணும். வண்டி ஓட்டும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் பின்னாடி பேகை மாட்டினா எங்கள் அண்ணாவால் உட்கார முடியாததுனால முன்னாடி தொப்பை மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான், எங்கள் ஆஃபீஸோட ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கடையாக இருக்கும். ஈவினிங்க்கு மேலே இந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ஹாப்பனிங்காக இருக்கும். எல்லாம் கஷ்டம் நடந்து போயிட்டுருப்பாங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, அது நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு மேலே இந்த ஸ்ட்ரீட்டே நல்லாயிருக்கும். இங்கே மோஸ்ட்டாக வந்து எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. பிராண்டட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி எல்லாமே இருக்குது. பார்க்கிங் வந்தாச்சு, வாங்க போவோம். இதுதான் ஆஃபீஸ். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. இப்போ வந்து படம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரீ கை போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். அது ரொம்ப பழைய படம் போல். ரொம்ப பழைய படம் இல்லை, முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் பார்க்குறேன். அங்கே இருந்தவங்கலாம் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க போல். படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து அப்படியே வந்து ஸ்பை கிட்ஸ் 3ல இதே மாதிரி கான்செப்ட் வரும். அவங்களாம் வந்து கேம்குள்ளார போவாங்க சம்திங், அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நான் சாண்ட்விச் கிட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களே செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலே சாண்ட்விச் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டாக தூக்கம் வருது. சாண்ட்விச் சாப்பிட்டதே வந்து பசி ஆறிடுச்சு. இப்போதைக்கு எதுவும் சாப்பிட மாட்டோம். அவ்வளோதான், வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.